எல்லாரும் வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க, ஒன்றிணையணும். சரி, ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும்? டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக மீண்டும் தென் மாவட்டத்தில் ஒரு டீமை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வந்து சிக்கல் பண்ணுவாங்க. இரண்டாவது, இவர்கள் என்றைக்கு திமுக பக்கம் சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை வந்து வீழ்த்த வேண்டும் நினைத்தார்களோ அன்றைக்கி அவங்க தோற்று போயிட்டாங்க. என் கூட டைரெக்டாக ஃபைட் பண்ணலையே, என்கிட்ட டைரெக்டாக மோதி கட்சிக்குள்ளே இருந்து மோதினா பரவாயில்ல. யார் பேச்சை கேட்கிறார்கள்? செங்கோட்டையின் உள்பட திமுகவுடைய கைக்கூலின்னு சொல்கிறார். ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு தான். திமுக வந்து இப்போ நாங்கள் எங்களை சும்மா தானே இருக்கிறோம், பாஜக வந்து தூண்டி விடுது, எங்களை போய் அவர் தயாராக இருக்கார். இந்த கட்சியை அழிப்பதற்கு திமுகவும் சரி செய்கிறது, பாஜகவும் செய்கிறது. அதுதான் வார்னிங், சரியான வார்னிங். அதாவது தன்மானம் தான் முக்கியம், எனக்கு வந்து ஆட்சி வேண்டாம், கட்சியே போதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா பதவிக்காக இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும்னு சொல்கிறார். ஆட்சியில் இருக்கும்னு சொல்ல ஜெயலலிதா, கட்சி இருக்கும். அந்த கட்சி எனக்கு பின்னாடி யாராவது பாதுகாத்துக்கிட்டோம், எனக்கு பின்னாடி வர தலைவர்கள் யாராவது பாதுகாத்து கட்சி நடத்திட்டோம். ஆனால் என்னை நெருக்கடியில் தள்ளி இவங்க சொன்னாங்க, இவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா வரல. ஒரே ஒரு விஷயம், 2024 ஏன் நான் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தேன்? கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் ஜெயலலிதாவை வந்து கடுமையாக அவதூறு செய்தார்கள். ஊழல்வாதி, சிறைக்கு போனவர். கூட்டணியில் இருந்து கொண்டே நான் அப்படித்தான் பேசுவேன், ஜெயிலுக்கு போனதை நான் மறைக்க மாட்டேன். ஊழல் செய்தார், ஆமாம் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு தான் இருந்தேன், நாங்கள் போய் சொன்னோம்ல, உங்களுக்கு முறையிட்டோம்ல. சார், அண்ணாமலை பேசுவது சரியில்லை, தயவுசெய்து சொல்லுங்கள். கூட்டணியில் இருந்து கொண்டு சொன்னால் அது நல்லா வராது. திமுக அதை வந்து பாருங்கள், கூட்டணியில் கலகன்னு பேசுவாங்க. அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சொன்னோம். ஒரு முறை அல்ல, பல முறை சொன்னோம்.